பல்லுயிரியம் எதை உள்ளடக்கியது? தாவரங்கள், விலங்குகள் மற்றும் பிற நுண்ணுயிரிகள். பல்லுயிரியம் என்பது ஒரு குறிப்பிட்ட சூழலில் வாழும் அனைத்து வகையான உயிரினங்களின் பன்முகத்தன்மையையும் செழுமையையும் குறிக்கிறது. கங்கை பிரம்புத்திரா கழிமுகத்தின் ஓதக்காடுகள் வேறு என்னவென்று அழைக்கப்படுகின்றன? கங்கை பிரம்புத்திரா கழிமுக பகுதியில் காணப்படும் ஓதக்காடுகள் அங்குள்ள சுந்தரி மரங்களின் பெயரால் சுந்தரவன காடுகள் என அழைக்கப்படுகின்றன. இவை உலகின் மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடுகள், மேன்க்ரோவ்ஸ் ஆகும். விவசாய கழிவுகள் மற்றும் நகரக் கழிவுகளிலிருந்து பெறப்படும் சுத்தமான மற்றும் மலிவான ஆற்றலாக கருதப்படுவது எந்த வகை ஆற்றல்? உயிரி ஆற்றல் என்பது விலங்கு கழிவுகள், சமையல் கழிவுகள் மற்றும் விவசாய கழிவுகளிலிருந்து பெறப்படும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் ஆகும். இது சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாகவும் குறைந்த செலவில் கிடைக்கக்கூடியதாகவும் இருப்பதால் மலிவான ஆற்றலாக கருதப்படுகிறது. வரைபடங்களை வடிவமைக்கும் போது வரைபடவியலாளர்களின் குறிக்கோள் என்ன? அவற்றை துல்லியமாகவும் உலகளவில் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் உருவாக்குதல் ஆகும். ஏனெனில் வரைபடவியலாளர்கள் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட குறியீடுகளை பயன்படுத்துகின்றனர். இது உலகின் எந்த பகுதியில் உள்ளவரும் வரைபட தகவல்களை தவறின்றி புரிந்து கொள்ள உதவுகிறது. ஒவ்வொரு வரைபடத்திலும் கொடுக்கப்பட்டுள்ள தகவலை விவரிக்கும் என்ன உள்ளடங்கியுள்ளது? ஒரு வரைபடம் எதை பற்றியது மற்றும் எந்த பகுதியைச் சார்ந்தது என்பதை தெரிவிக்கும் மிக முக்கியமான அம்சம் அதன் தலைப்பு ஆகும். தலைப்பை பார்த்தவுடனேயே அந்த வரைபடம் காட்டும் தகவல் எயூகா. காலநிலை, மக்கள் தொகை என்ன என்பதை நாம் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். பூர்வீக இந்தியர்கள் மற்றும் ஐரோப்பியர்களின் கலப்பு மக்கள் தொகைக்கான சொல் என்ன? லத்தீன் அமெரிக்க நாடுகளில் ஐரோப்பியர்களுக்கும் அந்த மண்ணின் பூர்வீக இந்தியர்களுக்கும் இடையே பிறந்த கலப்பு மக்கள் மெஸ்டிசோ என்று அழைக்கப்படுகின்றனர். இவர்கள் அங்கு பெரும்பான்மையாக வாழ்கின்றனர். கிரியோல் என்பது காலனிகளில் பிறந்த ஐரோப்பிய வம்சாவளியினரை குறிக்கும் சொல். ஜாம்போ என்பது ஆப்பிரிக்கர்களுக்கும் பூர்வீக இந்தியர்களுக்கும் பிறந்த கலப்பின மக்களை குறிக்கும். ஒரு வரைபடத்தில் எந்த கருவி எப்போதும் வடக்கு திசையை காட்டுகிறது? திசை காட்டும் ரோஜா என்பது வரைபடங்களில் திசைகளை துல்லியமாக அறிய பயன்படும் ஒரு குறியீடாகும். இது எப்போதும் வடக்கு திசையே அடிப்படையாக கொண்டே மற்ற திசைகளை காட்டுகிறது. தொழில்களை வகைப்படுத்துவதற்கும் விளக்குவதற்கும் உள்ள அடிப்படைகளில் ஒன்று எது? தொழில்துறைகள் அவை பயன்படுத்தும் மூலப்பொருட்களின் அடிப்படையில் வேளாண் சார்ந்த, தாது சார்ந்த மற்றும் காடு சார்ந்த தொழில்கள் என வகைப்படுத்தப்படுகின்றன. இது ஒரு தொழிலின் அடிப்படை தன்மை மற்றும் அதன் அமைவிடத்தை தீர்மானிக்கும் முக்கிய காரணியாகும். இரண்டாம் நிலை பொருளாதார செயல்பாடு முதன்மையாக எதைக் கொண்டுள்ளது? இரண்டாம் நிலை தொழில் என்பது முதன்மைத் துறையிலிருந்து பெறப்படும் மூலப்பொருட்களை இயந்திரங்கள் மூலம் முடிவுற்ற பொருட்களாக மாற்றுவதாகும். உதாரணமாக, பருத்தியிலிருந்து துணி தயாரிப்பதும் இரும்பிலிருந்து எஃகு தயாரிப்பதும் இத்துறையைச் சார்ந்தது. திருமணத்திற்கு பிறகு பெண்கள் இடம்பெயர்வதால் மூலப்பகுதிகளில் பாலின விகிதத்தில் என்ன தாக்கம் ஏற்படுகிறது? ஒரு குறிப்பிட்ட பகுதியிலிருந்து பெண்கள் திருமணத்தின் காரணமாக அதிக அளவில் வெளியேறும்போது அந்த மூலப்பகுதியில் பெண்களின் எண்ணிக்கை குறைந்து பாலின விகிதம் குறைகிறது. இது பொதுவாக கிராமப்புறங்களில் இருந்து நகர்ப்புறங்களுக்கு அல்லது ஒரு கிராமத்திலிருந்து மற்றொரு கிராமத்திற்கு இடம்பெயர்வதால் நிகழ்கிறது. எந்த உண்மை உங்களை வியக்க வைத்தது? கீழே கமெண்ட் செய்யுங்கள். தினமும் புதிய தகவல்களுக்கு சந்தா செலுத்துங்கள்.